திருச்சிற்றம்பலம். தேடும் பொருள் யூடியூப் சேனலின் அன்பு சொந்தங்களே, அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர் லால்குடி சாலையில் உள்ள திருமழப்பாடி என்னும் அழகிய ஊரில் அமைந்துள்ள வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இத்திருக்கோயில் அரியலூர் மாவட்டத்திலிருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கொள்ளிடம் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள அற்புத திருத்தலமாகும் இத்திருத்தலம். சோழர் காலத்தில் அவர்களுக்கு உதவியாக சேரர் பிரிவான மழவர்படை பாசறை இங்கு அமைந்திருந்ததால் இவ்வூர் மழப்பாடி என்று அழைக்கப்பட்டதாகவும், மேலும் மார்க்கண்டேய முனிவருக்காக வைகாசி நாளில் சிவபெருமான் வடிவுடை மழுவேந்தி காட்சி கொடுத்து நடனமாடியதால் மழுவாடி என்று பெயர் பெற்று பின்னாளில் மழப்பாடி என்று ஆயிற்று. சுயம்பு மூர்த்தியான இத்தலையிறவன் சந்திரனின் நோயை போக்கியதால் வைத்தியநாத சுவாமி எனும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கின்றார். இறைவி சுந்தராம்பிகை மற்றும் பாலாம்பிகை எனும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கின்றாள். பிரம்மனின் சத்தியலோகத்திலிருந்து புருஷாமிருகம் லிங்கத்தை எடுத்து வந்து இங்கு பிரதிஷ்டை செய்து வழிபட்டது. இதை அறிந்த பிரம்மன் லிங்கத்தை மீண்டும் எடுக்க முயற்சி செய்த போது பிரம்மனால் அந்த லிங்கத்தை எடுக்க முடியாததால் பிரம்மன் இது வைரத்தூணானவனோ என கூறியதால் இங்குள்ள இறைவனுக்கு வைரத்தூண் நாதர் என்றும் வஜ்ரதம்பேஸ்வரர் எனும் திருநாமங்களும் வழங்கப்படுகின்றன. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 54வது தேவார தலமாகும். மூவராலும் பாடல் பெற்ற திருத்தலமாகும். கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இவ்வாலயம் 7 நிலைகளை உடைய ராஜகோபுரமும் 2 சுற்றுகளுடன் கூடிய கோபுரமும் அமைய பெற்றுள்ளது. திருவையாற்றில் வசித்த சிலாத முனிவர் குழந்தை பாக்கியம் வேண்டி சிவனை நோக்கி தவம் இருந்தார். அப்போது அசரீரி தோன்றி, முனிவரே, புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும், மேலும் நீர் யாகம் செய்யும் நிலத்தை உழும்பொழுது பூமியிலிருந்து ஒரு பெட்டி கிடைக்கும், அதனுள் இருக்கும் குழந்தை எடுத்து வளர்த்து வாருங்கள், ஆனால் அந்த குழந்தை 16 ஆண்டுகள் தான் உயிர் வாழும் என்றது. சிலாத முனிவரும் அவ்வாறே செய்ய ஒரு பெட்டியில் 3 கண்கள், 4 தோள்கள், சந்திரனை அணிந்த முடியுடன் ஒரு குழந்தை இருப்பதை கண்டார். வியந்து போன அவர் பெட்டியை மூடிவிட்டு மீண்டும் திறக்க பழைய அடையாளங்கள் மறைந்து ஒரு அழகிய ஆண் குழந்தை இருப்பதை கண்டார். அக்குழந்தைக்கு ஜபேசர் எனும் பெயரிட்டு வளர்த்து வந்தார் சிலாத முனிவர். காலங்கள் ஓடின. குழந்தை வளர்ந்து பெரியவனானான். வயது 14 அடைந்த போது இன்னும் 2 ஆண்டுகள் தான் குழந்தை தன்னோடு இருக்கப் போகிறான் என்பதை நினைத்து முனிவர் மிகவும் வருத்தமுற்றார். இதனை அறிந்த ஜபேசர் திருவையாற்றில் அயனகிரி தீர்த்த குளத்தில் ஒற்றை காலில் நின்று கடும் தவம் புரிந்தார். நீரில் நின்று தவம் புரிந்த இவரை நீர்வாழ் உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தின்றன. இவரோ இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் தவத்தை மேற்கொண்டார். இவரது தவத்தின் மகிழ்ந்த ஈசன் ஜபேசரரை குணப்படுத்தி பூரண ஆயுளையும் வழங்கினார். இறைவனின் பேரருளால் சகல வரங்களையும் பெற்ற ஜபேசர் என்கின்ற நந்தி தேவருக்கு திருமணம் செய்ய சிலாத முனிவர் முடிவு செய்தார். திருமழப்பாடி தலத்தில் ஆசிரமம் அமைத்து தவமும் அறமும் செய்து வந்த வசிஷ்ட முனிவரின் பேத்தியும் வியாக்கிரபாத முனிவரின் மகளுமான சுயசாம்பிகையை தன் மகனுக்கு பங்குனி மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் திருமணம் செய்ய முடிவெடுத்தார். இதற்காக சிலாத முனிவர் திருவையாற்றிலிருந்து நந்தி தேவரை குதிரை வாகனத்தில் அழைத்து கொண்டு திருமழப்பாடிக்கு புறப்பட்டார். பொதுவாக கோவில்களில் மூலவருக்கும் உபதெய்வங்களுக்கும் தான் திருக்கல்யாண வைபவம் நடப்பது வழக்கம். ஆனால் சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவருக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் ஒரே திருத்தலம் இத்திருத்தலமாகும். இந்த நிகழ்வை எடுத்துரைக்கும் விதமாக இன்றும் நந்தியம்பெருமான் சுயசாம்பிகை திருமண வைபவம் திருமழப்பாடியில் பங்குனி மாதம் புனர்பூசத்திற்கு முதல் நாள் அந்தனர்புரத்திலிருந்து நந்தி தேவர் வயலில் கிடைக்கும் காட்சி தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டப்படும். அன்று மாலை ஐயாரப்பர் திருக்கோயிலில் அவருடைய பட்டாபிஷேக வைபவத்தை கண்டு மகிழலாம். புனர்பூசம் நட்சத்திர நாளில் அதிகாலை 4 மணி அளவில் நந்தி தேவர் வெள்ளி தலைப்பாகையுடன் பட்டு வேட்டி கட்டி வெள்ளி செங்கோலுடனும் மாப்பிள்ளை கோலத்தில் குதிரை வாகனத்தில் புறப்படுவார். கூடவே ஐயாரப்பனும் அறமலர்த்த நாயகியும் வெட்டிவேர் பல்லக்கில் பக்தர்கள் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க திருநெய்தானம் கடுவெளி வழியாக வைத்தியநாதன் பேட்டை வந்து கொள்ளிடம் நதிக்கரையை வந்தடைவர். மாப்பிள்ளையை வரவேற்க
வைத்தியநாதரும் சுந்தராம்பிகையும் அழகிய கண்ணாடி பல்லக்கில் வந்து வரவேற்று ஊர்வலமாக அழைத்து செல்வார்கள். மாலை 7 மணி அளவில் ஒரு பெரிய பந்தலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெறும். இவ்வாறாக ஆண்டுதோறும் இத்தலத்தில் நந்திதேவர் திருமணம் நடத்தப்படுகிறது. இத்திருமணத்தை நடத்தி வைக்க திருவையாற்றிலிருந்து ஐயாரப்பர் இங்கு எழுந்தருள்வதும், அதேபோல் திருவையாற்றில் நடைபெறும் சப்தஸ்தான விழாவின் போது இங்கிருந்து நந்திதேவர் புறப்பட்டு செல்லும் வைபவம் நடைபெறுவதும் தனிச்சிறப்பானதாகும். திருமணத்திற்கு காத்திருக்கும் பிள்ளைகள் இந்த சிறப்புமிக்க தெய்வ திருமணத்தை தரிசித்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடிவிடும். இதனை நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் என்ற வழக்கு மொழி உறுதி செய்கிறது. நந்தி கல்யாணம் பார்த்தோருக்கு முந்தி திருமணம் ஆகும் என்பது இதன் பொருள். அதன்படி நந்தி கல்யாணத்தை பார்ப்பவர்களுக்கு அடுத்த ஆண்டு நந்தி கல்யாணம் நடப்பதற்குள் திருமணம் நடைபெற்று விடும் என்பதால் ஆண்டுதோறும் திருமழப்பாடியில் நடைபெறும் இந்த தெய்வீக திருமணத்தை பல்லாயிரக்கணக்கானோர் திரளாக கூடி சென்று தரிசிக்கின்றனர். இவ்வாலயத்தில் நந்திதேவர் ரிஷப முகத்துடன் இல்லாமல் மனித முகத்துடன் காணப்படுவது மற்றும் ஒரு தனிச்சிறப்பாகும். நந்திதேவரை திருமண கோலத்தில் தம்பதி சமேதராய் தரிசிக்கக்கூடிய அற்புத திருத்தலமாகும். திருமணத்திற்கு பின் மீண்டும் ஜபேசர் கடும் தவம் புரிந்து சிவகணங்களின் தலைமை பதவியையும் கைலாயத்தின் முதல் வாயில் காவல் உரிமையையும் நந்திதேவர் என்ற பெயரையும் பெற்றார். இவ்வாலயத்தில் அம்பாளுக்கு 2 சன்னதிகள் உள்ளன. ஒன்று நடராஜர் சன்னதிக்கு பக்கத்திலும் மற்றொரு சன்னதி வடப்புறத்திலும் உள்ளன. மேலும் கருவறை மேற்கு சுற்றில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கின்றார். ஒரே கல்லாலான சோமாஸ்கந்தர் தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். இவ்வாலயத்தில் காத்யாயனி அம்மன் மயில் மீது அமர்ந்து அருள்பாலிப்பது தனிச்சிறப்பாகும். மேலும் இந்திரன், திருமால் ஆகியோர் வழிபட்ட சிறப்புடைய இத்திருத்தலமாகும். முனிவரது சாபத்தால் லக்ஷ்மி தேவிக்கு வெண்குஷ்ட நோய் ஏற்பட்டது. இதையடுத்து லக்ஷ்மி தேவி தலத்திற்கு வந்து சுந்தராம்பிகை அம்மன் சன்னதிக்கு எதிரில் உள்ள குளத்தில் நீராடி நோய் நீங்க பெற்றாள். லக்ஷ்மி தேவி நீராடி நோய் நீங்க பெற்றதால் இக்குளத்தின் தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் என்ற பெயரிலேயே வழங்கப்படுகிறது. இத்தீர்த்தத்தில் நீராடி இங்குள்ள சுந்தராம்பிகை அன்னையை வழிபட்டால் எப்பேற்பட்ட தோல் சம்பந்தமான நோய்களும் குணமாகும். கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள ஜூரஹரருக்கு புழுங்கல் அரிசியில் ரசம் சாதம் படைத்து வழிபடுகின்றனர். நவகிரகங்களின் சக்தியை இறைவன் தனது ஆதிக்கத்தில் கொண்டிருப்பதால் இவ்வாலயத்தில் நவகிரகங்கள் கிடையாது. பக்தர்களுக்கு ஏற்படும் நவகிரக தோஷத்தை இறைவனே முன்னின்று தீர்த்து வைக்கிறார். மேலும் நவகிரகங்களை தன்னுடைய 3 கண்களால் பஸ்மமாக்கியதால் சுவாமிக்கு முன் 3 குழிகள் உள்ளன. நவகிரக தோஷம் உள்ளவர்கள் இந்த குழியில் விளக்கேற்றி வைத்தியநாத சுவாமியை வழிபட்டால் நவகிரக தோஷம் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். சிபி சக்கரவர்த்தியின் நவகிரக தோஷம் நிவர்த்தியான திருத்தலம் என்பது குறிப்பிடத்தக்கது. வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் 9 நந்திகள் உள்ளன. சுவாமிக்கு முன் 5 நந்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக உள்ளன. மேலும் தலவிருட்சமான பனைமரத்தின் கீழ் 4 நந்திகள் உள்ளன. அவை ரிக், அஜுர், சாம, அதர்வனம் என 4 வேதங்களையும் குறிப்பதாக ஐதீகம். பெரும்பாலும் ஆலயங்களில் விநாயக பெருமான் கிழக்கு நோக்கி அருள்பாலிப்பார். ஆனால் இவ்வாலயத்தில் சுந்தர விநாயகரானவர் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார். காவிரியாறு விடத்தில் வடக்கு நோக்கி செல்கிறது. இதனால் இவ்வாலயம் காசியினும் உயர்வாக கருதப்படுவதாக ஐதீகம். ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. 10 நாட்கள் பல்வேறு வாகனங்களில் சுவாமி புறப்பாடு நடைபெற்று இறுதி நாள் தேரோட்டமும் நடைபெறும். நடராஜர் சன்னதிக்கு அருகில் நடராஜர் மண்டபமும் வெளிப்பிரகாரத்தில் 100 மண்டபமும் உள்ளன. இந்த மண்டபத்தில் இருந்துதான் சுவாமி புறப்பாடு நடைபெறுகிறது. இறைவன் சுந்தரரை குரல் கொடுத்து அழைத்து தன்னை பற்றி பாடச் சொன்ன சிறப்பு வாய்ந்த தலமாகும். ஒரு சமயம் சுந்தரர் சோழ நாட்டு சிவத்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்ட போது ஒரு நதியை கடந்து செல்லும்படி நேர்ந்ததாம். அப்போது சுந்தரா, என்னை மறந்தாயோ என்ற குரல் கேட்க சுந்தரர் அக்குரல் தன்னை ஆட்கொண்ட சிவபெருமானுடைய குரல் என்பதை உணர்ந்தார். அருகில் எங்காவது சிவன் கோவில் இருக்கிறதா என தன்னுடன் வந்த சீடர்களிடம் கேட்க அதற்கு அவர்கள் அருகில் உள்ள திருமழப்பாடியில் ஒரு சிவாலயம் உள்ளது என கூறினார்கள்.
திருமழப்பாடி ஆலயத்திற்கு வந்த சுந்தரர் தங்களை மறந்துவிட்டு வேறு யாரை நினைப்பேன் என்பதாக, பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லாம் இனி யாரை நினைக்கேனே அன்னே உன்னை எல்லாம் இனி யாரை நினைக்கேனே. பதிகத்தை பாடி வைத்தியநாத சுவாமியை தரிசித்தார். இப்படி பல எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட மழப்பாடி வைத்தியநாத சுவாமியை வாழ்நாளில் ஒரு முறையேனும் நேரில் சென்று தரிசித்து வாழ்வில் வளம் பெறுவோம். அன்பே சிவம் என உணர்ந்து வாழ்வோம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொண்டு எங்களுடன் பயணிக்க தேடும் பொருளை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்தவும். சுகமே சூழ்க.